ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. நான் முத்துலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால், நமக்கு வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. சைட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் என்னுடைய பசங்களும் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி 1/2 kg ராகி, 4 பேர் சாப்பிட்றதுக்கு 1/2 kg ராகி எடுத்துருக்கிறேன். இந்த ராகியில் புட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ராகி புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நமக்கு எவ்வளவு ராகி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ராகி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். என்னென்னா, எப்போவுமே எந்த ஒரு பொருளும் நம்ம வறுக்கும்போது அதில் ரெட்டிஷ் கலர் நமக்கு தெரியும். ஆனால் இது இருக்கிற கலரே ரெட்டுங்கிறதுனால நமக்கு தெரியாது. அதோட வாசம் தான் வீசும். வீசுகிற ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜாக ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்ம ஜலிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னோட மிக்ஸி ஜாரி ரொம்பவே அரைக்கிறதுனால நான் மிக்ஸிலே போட்டுட்டு நான் ஜலிக்கிறது எதுவுமே இல்லை. அப்படியே அரைச்சி எடுத்துடுவேன். இந்த ராகியில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், அயன் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்முடைய எலும்புக்கும் சரி, நம்முடைய போனுக்கும், நம்முடைய ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியமானது, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய. என்னென்னா பசி ரொம்பவே தூண்டாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புட்டுக்கு நம்ம மாவு ரசிக்கலாம். இப்போ எனக்கு 1/2 கிலோவில் இப்போ இதில் கொஞ்சம் மாவு மீதி வரதான் செய்யும். நான் எனக்கு எவ்வளவு புட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுவேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பொடி உப்பு எடுத்துக்கணும். பொடி உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டான புட்டு ரெடி ஆயிரும். மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு குழாயில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு கைப்பிடி மாவு, அந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது குழாய் நிறையிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம தண்ணி இங்கே கொதிச்சுட்டே இருக்கும். கரெக்டாக 5 மினிட்ஸ்லேயே இந்த புட்டு ரெடி ஆயிருங்க. இப்போ புட்டு ரெடி ஆயாச்சு. குழாய் கேழ்வரகு புட்டு ரெடி ஆயாச்சு. இதுக்கு நம்ம அப்பளம், மாம்பழம் எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம், பச்சைப்பயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு பச்சைப்பயிறு தான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்பவே இந்த ஹெல்த்தியானது. பச்சைப்பயிரும் நமக்கு ஹெல்த்தியானது, ராகியும் ஹெல்த்தியானது. ரெண்டுமே நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு இன்னும் நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.